எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இதோடைய சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா 40%, அதாவது 40% தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் நம்ம ஒன்று. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர்ஸ், ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் வித் பிரேக்ஸ் அப்புறம் மேக்ஸ் கெயின், இந்த ரெண்டுடைய காம்பினேஷன் தான் இந்த இண்டிகேட்டரில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இண்டிகேட்டருடைய செட்டிங் பார்த்திங்கன்னா லென்த் 24 வைக்கணும், ஸ்லோப் 1.6 வைக்கணும். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க, ஒரு செக் பாக்ஸ் மாதிரி காமிப்பாங்க. அந்த செக் பாக்ஸை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஷோ ஒன்லி கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட்ஸ். இதை நீங்கள் செக் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கெயின் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டரில் 2 லைன் கொடுத்துருப்பாங்க. க்ரீன் லைன் கொடுத்துருப்பாங்க, ரெட் லைன் கொடுத்துருப்பாங்க. க்ரீன் லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது க்ரீன்னு சொல்லும்போது நீங்கள் பை பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, ரெட்டு உங்களுக்கு செல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி காட்டும். சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய. மூணாவது ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக வைக்கணும். 10 பாயிண்ட்ஸ்லாம் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வைக்கணும். சரிங்களா? இதோடைய ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா உங்களால் லாஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதான் உங்களுடைய, அதுக்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ 1000 ரூபான்னா இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேடில் 2 பாயிண்ட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாயிண்ட் லாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 100 ரூபா லாஸ். ஓகேயா? 5 பாயிண்ட் லாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 250 ரூபா லாஸ். அப்போது இப்போ நீங்கள் 2 பாயிண்ட் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா 100 ரூபா லாஸ்னால் நீங்கள் 10 ட்ரேடு பண்ணலாம். 10 × 10 1000. சரிங்களா? அப்போ 10 ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 10 ட்ரேட் பண்ணுறதில்ல அதில் 40% உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த லாஸை ரெக்வயர் பண்ணி உங்களுடைய கெயினையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 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 அமௌண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் உங்களுக்கு 1000 ரூபா வேணும், 1000 ரூபா வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 1000 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடில் கிடச்சிட்டு அப்படின்னா உடனே நீங்கள் நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இதுதான் மேஜரான விஷயம். அதே மாதிரி ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திஸ் டே இஸ் நாட் யுவர் டே அப்படின்னு வச்சுக்கணும். இந்த நாள் உங்களுக்கு சூட்டான நாள் கிடையாது, ஆப்ஷன் ட்ரேடிங்கு சூட்டான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் ட்ரேடை. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மாதத்தில், அதாவது ஒரு மாதத்தில் 20 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15 to 16 நாள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டேயாக இருக்கும். ஒரு 4 நாள் தான் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பட் எனிவே நீங்கள் இதை ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் அப்படியே சொன்ன மாதிரி ஸ்டெப் 1ல் என்ன சொன்னேன்னா, இந்த பாருங்க, இது லென்த்தை 24 வைக்க சொன்னேன், ஸ்லோப் 1.6 வைக்க சொன்னேன். அதே மாதிரி கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட்ஸை செக் பண்ண சொன்னேன். இதையும் நான் செக் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொன்று காட்டின பார்த்தீங்களா உங்களுக்கு மேக்ஸ் கெயின். இதில் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்குது, ரெட் கலர் கீழே இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது, அதாவது பையில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் இதை எப்படி பண்ணுன்றதை நான் லைவாக உங்களுக்கு லைவில் அவங்க ட்ரேடிங் வியூவில் அந்த சார்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் அந்த ரெட் லைன் க்ரீன் லைன் இருக்குது. ஸோ க்ரீன் லைன், இப்போ இந்த க்ரீன் லைன், இந்த ரெட் லைன் மேலே இருக்குது, க்ரீன் லைன் கீழே இருக்குது அப்படின்னா இப்போ செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பாருங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் லைன் மேலே இருக்குது, க்ரீன் லைன் கீழே இருக்குது. அப்போ இந்த இடத்துல செல்லிங் நடக்குது. ஓகேங்களா? ஓகே, இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா,
இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேப்லாம் அதிகமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடுக்கான இண்டிகேஷன். ஏன்னா இது வந்து பையிங்லேருந்து செல்லிங் போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட், இந்த ரேஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேஷன். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேஷன் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே ஃபைன். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்க்கலாம். நம்ம ஸோ ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா இது நேற்று சார்ட், அதாவது 6/10/2022 அந்த டேட்டுடைய சார்ட் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லோப் வரைஞ்சிருக்கா, அந்த ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ், இதான் அந்த ஸ்லோப் வரைஞ்சிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஏன் இந்த செட்டிங்ஸ் வைக்கிறோம், அதாவது லென்த் 24, ஸ்லோப் 1.6, ஏன் அது வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்ல வந்து ஒரு மினிமம் 2 to 3 பாயிண்ட்ஸ், அதாவது அதை வந்து கிராஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கிராஸ் ஆகுது, இந்த ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆகுது, இந்த ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, 1 2 3 நிறைய லைன் கிராஸ் ஆகுது, இதெல்லாம் கிராஸ் ஆகுது. ஸோ மினிமம் 2 இல்லைன்னா 3 பாயிண்ட்டை வந்து அது கேண்டிலோடைய இதை வந்து அதை டச் பண்ணிட்டு போகணும். அதான் இந்த ட்ரெண்ட் லைனில். அதனால தான் இந்த ஸ்லோப்பை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நார்மலாக போட்டிங்கன்னா ஸ்லோப்பு கம்மியாக காமிப்பாங்க, அதில் நிறைய உங்களுக்கு வந்து லாஸ் இருக்குது. அதனால தான் இந்த செட்டிங்ஸை வந்து போட சொல்கிறாங்க. நீ எந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாலும் இந்த செட்டிங்ஸை போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ட்ரேட் எப்போ எடுக்கணும், அதாவது எந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கணுன்றதை பார்க்கணும். இப்போ ட்ரேடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் போட்டிருக்குல்ல, இந்த ஸ்லோப் அதுவே வரைஞ்சிரும், அந்த டூலே வரைஞ்சிரும். அந்த ஸ்லோப்பை வந்து எப்போ இந்த க்ரீன் கேண்டில் பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும். சரிங்களா? இப்போ பை பண்ணுறது இண்டிகேஷன் அதே காமிச்சிடும், நம்ம பை பண்ண அவசியம் இல்லை, அதே காமிச்சிடும். ஸோ அந்த இண்டிகேஷன் பை காமிச்சிருச்சு. அதே சமயம் இந்த மேக்ஸ் கெயினில் வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்னா ரெட் கலர் லைன் கீழே இருக்கணும், கிரீன் கலர் லைன் மேலே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பை சிம்பிள் வரும்போது ரெட் கலர் லைன் கீழே இருக்கணும், கிரீன் கலர் லைன் மேலே இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிரீன் கலர் பை சிம்பிள் வரும், ஆனால் அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா ரெட் மேலே இருக்கும். அப்போ நீங்கள் பை பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு ரெட் கலர் பை வந்திருக்கா, இப்போ ரெட் கலர் பை வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்க ரெட் கலர் லைன் மேலே இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம்டு பை. ஓகேங்களா? இதெல்லாம் கன்ஃபார்ம்டு பை. சரிங்களா? அப்புறம் இதுவும் கன்ஃபார்ம்டு பை தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பை பண்ணுறோம்னா இங்கே நீங்கள் செல் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ 17,396னா இந்த இடத்துல உங்களுக்கு 17,417. சரிங்களா? அப்போ ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும், 20 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நீங்கள் இதை பை பண்ணுறீங்க, இதை பை பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் ஏறுது. அப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த லைனை திருப்பி கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த இடத்துல தான் பை காமிக்கும். இந்த இடத்துல இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது தான் பை காமிக்கும். அப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்களா 17,395. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 17,390க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது பாருங்க, இது இறங்கி என்ன ஆகுது 17,388க்கு வந்துருச்சு. அப்போ இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்னன்னா இந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் விட்டுருங்க, இந்த ட்ரேடை நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மறுபடியும் எடுக்காதீங்க. மறுபடியும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிப்பாங்க, பட் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்காது. இந்த ட்ரேடை விட்டுருங்க. அடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இது பை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சொல்லியிருக்காங்க. பை சொல்லி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 90, இப்போ 85ல நீங்கள் 95ல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. 95ல
ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்கும். இப்போ பாருங்களேன், இது வந்து எவ்வளோ 17,390 எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு உங்களுக்கு, பிஇ பை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ 90 41 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. சரிங்களா? 50 பாயிண்ட் தானே, 390 341, 50 பாயிண்ட் போயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை வந்து எப்படி நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ இது பை பண்ணிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மியாகிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கம்மியாகிற மாதிரி இருக்குது. இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு 500 ரூபா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து புக் பண்ணிடுங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணி நீங்கள் 500 ரூபா வந்துடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போதும் அப்படின்னா நிறுத்திடுங்க. அதில் இல்லை எனக்கு இன்னும் இந்த ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ணும் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்த உடனே அந்த ப்ராஃபிட்டை வந்து ட்ரையல் பண்ணிடணும். அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தானே போடுவீங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்ரெடி 5 பாயிண்ட்ஸ் கம்மியாக போட்டிருப்பீங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறணும். இங்கே கொண்டு வச்சிடணும் ஸ்டாப் லாஸை. அதாவது ஒரு 7-8 பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வர மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணணும். ட்ரையல் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கூட நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இது ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, பை. அதுக்கப்புறம் வேற என்ன இது கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல பை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு இதாகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது இதில். பட் இது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நான் 5 பாயிண்ட் வச்சுருந்தேன். வைக்கும்போது எனக்கு இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 91 26 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஃபைன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், இங்கேயும் ஒரு பை கொடுத்துருக்காங்கல்ல, இங்கேருந்து இங்கேயும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல எல்லாமே ப்ராஃபிட் தானே கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படி நீங்கள் 40% சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எப்படின்னா, எப்பெல்லாம் இந்த ஸ்லோப்பை கிராஸ் ஆகுதோ அப்போ அவங்க பை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்களா, இங்கெல்லாம் பை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி போதில்ல, பை கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இது சடார்னு போயிட்டு கீழே இறங்கிடுச்சா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதான் சொன்னேன், ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சுக்கோங்க. 2 to 5 10 பாயிண்ட்ல ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க, 2 to 5 வச்சுக்கோங்க. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஃபெயிலியர் ஆகுதோ அது வந்து நீங்கள் அது ஃபெயில்டு தான் அது. சரிங்களா? அப்போ ஒரு 5 ட்ரேட் ஒரு நாளைக்கு பண்ண முடியும் என்னால் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் 5 ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ள ஒரு 3-4 ட்ரேட்ல வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா? 2 ஸ்டாப் லாஸ் ஆச்சாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் மீதி 3 இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் ஆகலாம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்கு. இது கூட இன்னொரு டூலை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அந்த டார்கெட் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்பவுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த செல் பண்ணுங்க, இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல பிஇ பை பண்ணுங்க, இந்த இடத்துல சிஇ பை பண்ணுங்கன்றத அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும்? சம்டைம்ஸ் நம்ம ப்ராஃபிட்டுக்கு வச்சுட்டு இருப்போம், சடார்னு அது ப்ராஃபிட் இருந்தது லாஸ் ஆகிடும். அப்போ கரெக்டான பாயிண்ட்ல வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். ஸோ எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத இது பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த டூல் பேர் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்படின்னு டூல் இருக்கு. இந்த டூலையும் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த இண்டிகேட்டரையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா? அந்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.